இருக்கீங்களாத்தேன்னு வேற விசாரிக்கல. எத்தி மாமா வீட்ல இல்லையோ? மர்மோளே, உங்க மாமனாரே வெளிய கடை வரைக்கும் போயிருக்காரு. சுசீலா எப்பாடா வந்துட்டாரா? இவகிட்ட கடந்து தனியா அல்லோல படந்துமேன்னு நினைச்சேன். நல்ல வேளை இவரும் வந்துட்டாரு. என்னடி ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்கா? அங்க பாருங்க, நம்ம மர்மோ வந்திருக்கா. மாமா உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் அத்திக்கிட்ட உங்களை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க உடனே வந்துட்டிய. ஆஹா, எனக்கு 100 ஆயுசா? மாமா, அத்தை கூட சேர்ந்து நில்லுங்க. என்னடி சுசீலா, மருமகளுக்கு பேச்சே சரியில்லை. எனக்கும் அதாங்க ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கே வந்தவா வாசல்ல வச்சு எனக்கு ஆரத்தி எடுத்தாங்க. என்னடி சொல்லுதா? உனக்கு மருமவ ஆரத்தி எடுத்தாளா? ஆமாங்க, அவ ஆரத்தி தட்ட அவங்க அம்மா வீட்ல இருந்து வரும்போதே கையோட கொண்டுட்டு வந்துட்டான்னு நினைக்கேன். எனக்கு வாசல்ல வச்சு ஆரத்தி எடுத்து, மாமியாரே மாமியாரே வாங்க, உங்க வலது காலை எடுத்து வச்சு வாங்க அப்படின்லாம் பாட்டு பாடுனாங்க. ஆஹா, என்னடி நடக்கு நம்ம வீட்ல? அதான் சொல்லுறேன்ல, எனக்கே ஒண்ணு புரிய மாட்டேங்குது. ஏத்தே, நீங்களும் மாமாவும் சேர்ந்து நில்லுங்க. மர்மோளே, இப்போ என்ன சொன்னா? மாமா கண்ண உருட்டாம சிரிச்ச மாதிரியே நில்லுங்க. அதான் சொல்லுதல்ல, கண்ண உருட்டாம சிரிச்ச மாதிரி நில்லுங்க. இது நம்ம வீடா நம்ம மருமவளான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேக்க. ஒருவேளை பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டோமோ? 2 மிதிய கொடுத்தா தெரியும் இது நம்ம வீடா என்னன்னு. என் மருமவ காலை இழுத்து கீழே தள்ளி போட வரவளுக்கு. எடி, உன் மருமவ என்னடி பண்ணுதா? ஏங்க, நம்ம 2 பேரும் காலை இழுத்து கீழே தள்ளி போட போறோம்னு நினைக்கேன். மருமவளே, வயசான காலத்துல எங்க 2 பேரும் காலை இழுத்து கீழே தள்ளி போடுறாங்க. இது என்னதே, என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதான்தே இப்படி கால்ல விழுந்து கிடக்கே. என்னது ஆசீர்வாதமா? ஆமா மாமா, உங்க மருமகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதே நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. எடி, இங்க என்ன நடக்குடி? நம்ம மருமவ நம்ம கால்ல விழுந்து ஆசீர்வாதம் கேட்காளா? ஆமாங்க, அப்படிதானே சொன்னேன். எனக்கு ஒண்ணு புரியலங்க. எப்படி இருந்த மருமவ இப்படி மாறிட்டா? எடி, இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமோ? தெரியலையேங்க. தெரிஞ்சா நானும் இப்படியா நிக்க போறேன். எல்லாம் நம்ம வீட்ல தலைகீழா நடக்குங்க. எத்தே மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்ல நான் காலை இழுத்து போட்டுருவா. சரிடி, நல்லா இரு மருமவள. எத்தே நீங்களும் சொல்லுங்க. மருமவளே, ரொம்ப நல்லா இரு மருமவளே. சரிங்க தே. நீங்க 2 பேரும் ஏன் என்ன இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும் தே. எப்படி இருந்த நம்ம மருமவ இப்படி நம்ம கிட்ட எல்லாம் மரியாதை காட்டுற அளவுக்கு நல்லபடியா மாறிட்டாளேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. மாமா நீங்களும் அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா மருமவள, அதேதான். என் மனசெல்லாம் மாறிட்டுதே. உங்களை எல்லாம் நல்லபடியா பாத்துக்கிடணும்னு மனசார நினைச்சிட்டு தான் எங்க அம்மா வீட்ல இருந்து வந்திருக்கேன். இனிமேல் நீங்க கவலைப்படவே கூடாது. இந்த வீட்டை எல்லாம் பொறுப்பா நானே பாத்துக்கிடுவேன். இதெல்லாம் கனவா இல்லடா நிஜமா? நிஜம்தான், கனவில்ல. உங்களுக்கு அப்படி சந்தேகமா இருந்தா என்ன வேணா ஒரு அடி அடிச்சு பாருங்க தே. என்னது, ஒண்ணு அடிக்கணுமா? எத்தே, உங்களுக்கு இது கனவா இல்லனா நிஜமான சந்தேகமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல தே, அதான் என்ன ஒரு அடி வேணா அடிச்சு பாருங்கன்னு சொன்னேன். திருப்பிலாம் அடிக்க மாட்டேன் தே, பயப்படாதீங்க. ஒரு அடி வேணா அடிச்சு பாருங்க. என்ன தீவா, அவள ஒரு அடி அடிக்க சொல்லுதா? ஒருவேளை உண்மையிலேயே திருந்திட்டாளோ? திருந்துனா சந்தோஷம்தான். சரி, நம்ம நம்புவோம். எதுக்கும் அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாப்போமே. மருமவளே, நீ நல்லபடியா மனசு திரும்பி வந்திருக்கேன்னா எங்களுக்கு சந்தோஷம்தான். நான் உன்னை நம்புதேன் மருமவளே. இது கனவில்ல, நிஜம்தான். எத்தே, இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என்னடி உன் மருமகளுக்கு சாதகமா பேசிட்டு இருக்க? பேசாம இருங்க, அவதான் திருந்திட்டேன்னு வாய் நிறைய சொல்லுதல்ல, நம்புவோம். சரி, நீ சொன்னா சரியாத்தான் இருக்கும். என்ன மருமகளா அங்கே இங்கேயுமா பாத்துக்கிட்டே நிக்க? ஒண்ணு இல்ல தே, வீடெல்லாம் ஒரே தூசியா கிடக்கல, அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இல்ல மருமகளா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தூத்து வாரி அவளை குப்பையை வெளியே கொண்டு போய் கொட்டுனேன். இல்ல தே, கொஞ்சம் தூசியா தான் கிடக்கு. அதான் இனி வீட்டையில நான் நல்லபடியா பாத்துக்கிடுதேன்னு சொல்லுதம்ல. நீங்களும் மாமாவும் இந்த சோபால உட்காருங்க தே. இல்ல மருமகளா, பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் தூசியா கிடக்கல, நான் வேணா அவளுக்கு தூத்து வாரிடுறேன். எத்தே, நான் சொல்லுதம்ல, அதை கேளுங்க தே. நீங்களும் மாமாவும் சோபால உட்காருங்க, வீட்டை நான் கிளீன் பண்ணிக்கிடுவேன். சரி மருமகளா. எடி, நம்ம வீடாடி இது? என்ன நடக்குனே எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேக்கா. தலையெல்லாம் சுத்த மரலடி இருக்கு. பேசாம இருவோய், எனக்கு தான் ஒண்ணு புரியல. நான் பாட்டுக்கு செவரேன்னு உட்கார்ந்திருக்கல, அதே மாதிரியே உட்கார்ந்துருங்க. ஆமா, எடி ரமேஷுக்கு போன் பண்ணி சொன்னியா அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்திருக்கான்னு? அவனுக்கு போன் பண்ணதுக்கே எனக்கு நேரம் இல்லையா? மருமவ திடுதிப்புல வந்து நிக்கா. சரிடி, அப்ப நான் வேணா வெளியே போய் போன் பண்ணிட்டு வரட்டா? ஓஹோ, இங்க இருந்து தப்பிச்சு போயிரலாம்னு பாக்கீரோ?
பேசாம இரியும். டி சொல்லது கேளுடி, ஒரே ஒரு போன் ரமேஷுக்கு மட்டும் பேசிட்டு வந்துருதம் டி. நம்ம மகன் எப்படியும் இப்ப வரக்கூடிய நேரம் தானே, பேசாம இருவோய், அவனே வரட்டும். எடி மருமவள பாத்தியா, கையில வாரியலோட வந்து நிக்கா. இதுக்குதான் நம்ம ரெண்டு பேரையும் சோபால இருங்கன்னு சொல்லிட்டு போனாலும். எதே பயப்படாதீங்க, நான் ஒன்னும் உங்களை அடிக்கிறதுக்கு இந்த வாரியல தூக்கிட்டு வரல. வீடு பூரா ஒரே தூசியா இருக்குல்ல தே, அதான் தூத்து எல்லாம் குப்பைய வாரி கொட்டலாம்னு தான் வாரியல எடுத்துட்டு வந்திருக்கேன் தே. நம்புங்க தே, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். புலாவும் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம். யாத்தாடி இதே நிலா வெள்ளை கலர்ல தானே இருக்கு, அப்புறம் என்னத்துக்கு போய் நிலால வெள்ளை அடிக்கணும்? ஆமா, நீ சொல்லதெல்லாம் கரெக்ட் தான். இதே நான் எவ்வளவு அறிவாளியா இருக்கேன் பத்தியடா, உங்களுக்கு என்னால பெருமை தானே. என் மருமக நல்ல அறிவாளி, புத்திசாலி அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லலாம்ல தே. சொல்லுங்க தே. ஆமா மருமகள, நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவேன். சரிங்க தே. எடி மர்மவ வாரியல தூக்கிட்டு ஆடுன ஆட்டத்துல நம்மள அடிச்சு கிடிச்சு போடுவாளோன்னு பயந்தே போயிட்டோம் டி. ஆமாங்க, நானும் கொஞ்சம் கெதிகலங்கி போய் தான் இருக்கேன். ஏடி நான் கொஞ்சம் வெளியே போய் ரமேஷுக்கு மட்டும் போன் பண்ணிட்டு வந்துருதம் டி. என்ன மட்டும் தனியா விட்டுட்டு நீர் மட்டும் எஸ்கேப் ஆயிரலாம்னு பாக்கீரோ? பேசாம இரியும், இல்லனா மருமகள திருப்பியும் கூப்பிடுவேன். அடி பாவிகளா, ஒத்தேல வந்து மாட்டிக்கிட்டேனே. சொர்க்கம் என்பது நமக்கு. ஆஹா, மறுபடியும் முதல்ல இருந்தா. சுத்தமுள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். இதே இப்ப வீட்டை பாருங்க, எப்படி கழுவி தொடச்சு பளபளன்னு இருக்குன்னு. ஆமா மருமகள, வீடு உன்ன மாதிரியே பளபளன்னு தான் இருக்கு. இதே அது நான் கடலை மாவு போட்டு தேய்ச்சி முகத்தெல்லாம் கழுவிட்டு தான் வந்தேன். அதான் என் முகம் அப்படியே பளபளன்னு இருக்கு. எடி நம்ம வீட்ல இருக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மருமக வீட்டுக்கு வந்தா வாசல்ல வச்சே எனக்கு ஆரத்தி எடுத்து மாமியாரே வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூட்டிட்டு வந்தா, இது சோபாலையும் உட்கார வச்சா. எடி அதுக்கு முன்னாடி நம்ம கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாலடி. பேசாம இருமோய், கூட கூட பேசிக்கிட்டு சோபால உட்கார்ந்த உடனே வீடெல்லாம் தூத்து பறக்குனா, அப்புறம் மாப் போட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணினா. என்ன நடக்குனே எனக்கு தெரிய மாட்டேங்குது. மருமக வீட்ல நல்ல வேலை பார்க்கான்னு சந்தோஷப்படவா, இல்லனா இதுக்கு பின்னாடி எல்லாம் பெரிய ஆப்பா நமக்கு வைக்க போறாளோன்னு சந்தேகத்துல பயந்துகிட்டு இருக்கவான்னு ஒண்ணுமே புரியல. எடி நான் வெளியே போய் ரமேஷ்க்கு ஒரு போன் பண்ணிட்டு வரட்டாடி. யாவட்டி என்ன இப்படி மிதிச்சு தள்ளுனா? பேசாம இருமோய்னு எத்தனை நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாம்னு நினைச்சுக்கிட்டு ரமேஷுக்கு போன் பண்ண போறேன்னு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கீரு. மனசுக்கு கோவம் வராதா? கடவுளே, எப்படி வசமா வந்து சிக்கி இருக்கேன் பாத்தீரா? வீட்ல இனி கொஞ்சம் உசாரா தான் இருக்கணும். இடி என்னடி எங்க சத்தம்? உங்களுக்கு வாங்குனது பத்தாதா? பேசாம இருமோய்னு எத்தனை நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இடி என்ன சத்தம்னு நினைட்டி கேட்டேன். போவோம், உன் மருமகிட்ட போய் கேளும் என்ன சத்தம்னு. நான் போய் என்ன சத்தம்னு போய் பார்த்துட்டு வரேன். பேசாம இந்த சோபாலையே இரியும். தப்பிச்சு வெளிய போறேன் அப்படி இப்படின்னு லேசா நவந்தின்னு வச்சுடுங்க. ரெண்டு காலையும் இழுத்து தரையில போட்டு தரன்னு இழுத்து கொண்டு போய் புறவாசல்ல போட்டுற பாத்துடுங்க. அம்மா, இவ சொன்னதையெல்லாம் செஞ்சு போடுவாளா? இல்லடி, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே இருக்கு. நீ போய் என்ன சத்தம்னு பார்த்துட்டு வா. அந்த பையன் இருக்கட்டும். அம்மா, கொஞ்ச நேரம் வாயை திறக்காம இருந்து விடணும். அப்புறம் சொந்த வாயால நாமளே சூடிய வச்ச மாதிரி ஆகி போயிரும். இப்ப சத்தம் பலமா கேக்கு. ஒருவேளை அடுக்காலில மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை உழுதோ? ஆஹா, நாம இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டோமே. ரமேஷ், நீ எப்பல வருவ? என்ன சத்தங்க? மருமகளா? வீடெல்லாம் மாப் போட்டு தொடச்சு விட்டுருக்கோம்ல, இன்னும் ஈரம் காயவே இல்லையே. உங்களை சோஃபால தானே உட்கார சொன்னேன், இங்க எதுக்கு வந்தீங்க? அத தண்ணில வலிச்சு விழுந்துட்டியா? மருமகளே, மெதுவா என்ன தூக்கி விடு.
நான் இருக்கும்போது எலி பூனைல எப்படிதான் வீட்டுக்குள்ள வரும்? ஆமா அது சரிதான். நீ இருக்கும்போது மனுஷனே வீட்டுக்குள்ள வர மாட்டா. என்ன மர்மம் இது? பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இருக்க? ஆமாதே, நம்ம வீடு நாம தான சுத்தமா வச்சுக்கிடணும். நீங்க சாப்பிட்டு எடுத்து போட்ட தட்டம் பாத்திரம் எல்லாம் கிடந்துச்சு, அதான் அவளத்தையும் கழுவி வைக்கலாமேன்னு கழுவிக்கிட்டு இருக்கதே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பாத்திரம் எல்லாம் நானே கழுவிக்கிடுதேன். இங்க பாருங்க தே, இப்ப சொல்லுதே கேட்டுக்கிடுங்க. மருமவான நான் வீட்ல இருக்கேன், நான் தான் எல்லா வேலையும் பாப்பேன். நீங்க சோபால உட்கார்ந்து டிவியை பாருங்க. ஆஹா, என் மருமவளா இப்படி பேசுறது நம்பவே முடியலையே. நம்புங்க தே, நம்பிக்கைதான் வாழ்க்கை. சரிதான். கொஞ்சம் இருங்க, அங்க பின்னாடி போற வாசல்லையும் கொஞ்சம் வேலை கிடக்கு, அதையும் பார்த்துட்டு வரேன்னா. பின்னாடி போற வாசல்ல போய் என்ன வேலையை பார்க்க போறா? ஆமா, அது என்ன இங்க டொப்பு டொப்புன்னு சவுண்ட் கேட்டு கிடக்கு? என்ன இது? என் மருமவ துணி துவைச்சாளா? என்ன நடக்குது இங்க? என் மருமவளா இப்படி துணியை துவைச்சிட்டு இருக்கா? என்னால நம்பவே முடியலையே. என் ரெண்டு கண்ணால பார்க்கதெல்லாம் கனவா இல்லனா நிஜமா? கடவுளே, என்ன நடக்குது இங்க? எது என்ன இந்த பக்கம்? மருமவளா, யா மருமவளா இப்படி கிடந்து துணி எல்லாம் துவைச்சிட்டு கிடக்கா? எத்து துணி எல்லாம் அழுக்கா கிடந்தா துவைச்சு தினத்தை உடுத்தணும், அதனால தான் துவைச்சிட்டு இருக்கேன். மருமவளா, அதான் நம்ம வீட்ல வாஷிங் மிஷின் இருக்குல, அதுல போட்டு துவைச்சிட வேண்டியதானே? இட்டி வாஷிங் மிஷின் எல்லாம் சும்மா ஒரு சோக்கு தான், அதுல என்ன அழுக்கா போகுது? இப்படி துணியில சோப்பெல்லாம் போட்டு இப்படி கல்லுல வச்சு துணியை நங்கு நங்குன்னு துவைச்சோன்னு வச்சுக்கிடுங்க, அழுக்கெல்லாம் போய் துணி பளிச்சுன்னு ஆயிருமுதே. இட்டி கொஞ்சம் தள்ளி நின்னுக்கிடுங்க, அப்புறம் சோப்பு தண்ணி எல்லாம் உங்க மேல எல்லாம் தெரிக்கும். ஆஹா, என் மருமவளா இப்படி பேசுறதுன்னு என்னால நம்பவே முடியல. நம்பிதான் ஆவணும், நம்பிக்கைதான் வாழ்க்கை. அம்மா வீட்டுக்கு ஒரு வாரம் போயிட்டு வந்தா எப்படி மாறிட்டா? என்னால நம்பவே முடியல, ஆனாலும் நம்பித்தானே ஆவணும். இது சொல்லணும்ல, தள்ளி நில்லுங்க, அப்புறம் சோப்பு தண்ணி எல்லாம் உங்க மேல தெரிக்கும். மருமவளா, நான் வேணா துணியை அலசி காய போடட்டா? இங்க பாருங்க தே, மருமவன நான் இருக்கும்போது நீங்க ஒரு வேலையும் பார்க்க கூடாது. அதான் நான் ஏற்கனவே சொன்னோம்ல, இந்த வீட்டை நான் பொறுப்பா நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு. நீங்க ஓரமா போய் உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. இது வேணும்னா ஒரு கப் டீ போட்டு கொண்டு வரட்டா? இல்ல மருமவளா, பரவாயில்ல, நான் டீ அப்புறமா குடிச்சிடுவேன். சரிங்க தே, ஒரு 10 நிமிஷம் மட்டும் பொறுத்துக்கிடுங்க, நான் எல்லா துணியும் துவைச்சு காய போட்டுருவேன். அப்புறமா வந்து உங்களுக்கு மசாலா டீ போட்டு தரேன்னா. சரி மருமவளா. இப்படி ஒரு பாசமான பொறுப்பான மருமக கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கணம் கொடுத்து வச்சிருக்கேன். ஒரு நிமிஷத்துல என் மருமகளை பத்தி தப்பாலா நினைச்சிட்டேன். எவ்வளவு பொறுப்பா இருக்கா, அதே மாதிரி என் மேல எவ்வளவு பாசமா இருக்கா. இந்த ஊர்லயே எங்களை மாதிரி மாமியா மருமகன்னு எந்த வீட்லயுமே இருக்க மாட்டாவோ. வாழ்க்கையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே. இப்படியா பொண்டாட்டி மிதிச்சு தள்ளி போட்டு போயிட்டாளே. என்னப்பா ஈசி சேர்ல படுத்திருக்க மாதிரி படுத்திருக்க? வந்துட்டியா ரமேஷ்? என்னல என்ன பார்த்தா ஈசி சேர்ல படுத்திருக்க மாதிரியே இருக்கு. ஆமாப்பா, அப்படிதானே படுத்திருக்குதிய. போல நீ வேற வெந்த புண்ல வேலை பாய்ச்சாத. உங்க அம்மா என்ன மிதிச்சு தள்ளிட்டு போயிட்டால, அதான் எந்திரிக்க கழியாம கிடக்கு. என்னப்பா சொல்லுத? ஆமல, உங்க அம்மா மிதிச்சு தள்ளி போட்டால, அதான் சோபால எந்திரிக்க கழியாம கிடக்கு. கொஞ்சம் என்ன எழுப்பி விடுமாக்கா. எப்பா மெதுவா. அப்படிதான் எந்திரிங்கப்பா. எப்பா குறுக்கு எலும்பெல்லாம் எதெல்லாம் கலந்து போய் கிடக்குன்னு தெரியல. டாக்டர் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். என்னப்பா என்னாச்சு இப்படி கதறிட்டு கிடக்கா? நான் என்னப்பா செய்ய, நம்ம 2 பேருக்கும் நேரம் ஒரே மாதிரி தான் இருக்கு. என்ன மக்கா சொல்லுதா? நம்ம 2 பேருக்கும் நேரம் ஒரே மாதிரி இருக்கா? ஆமாப்பா, நீ இவ்வளவு நேரமா அம்மா கிட்ட அடி வாங்கி எந்திரிக்க முடியாம கிடந்த. இதே மாதிரி தான்ப்பா எனக்கும் கொஞ்ச நேரத்துல சோதனை வரப்போகுது. என்ன மக்கா சொல்லுதா? ஆமாப்பா, என் ஃப்ரெண்ட் எனக்கு துரோகம் பண்ணிட்டா. அவன் தங்கச்சியை இன்னும் ஒரு வாரம் வீட்லயே வச்சுக்கிட்டுதேன்னு சொன்னான்ப்பா என்கிட்ட. ஆனா அந்த நம்பிக்கை துரோகி என்கிட்ட பிரியாணி பார்சலையும் வாங்கிக்கிட்டு அவன் தங்கச்சியும் வேனை ஏத்தி இங்க நம்ம வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டான்ப்பா, அனுப்பி விட்டுட்டா.
இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்டாட்டி அதான் உன் மருமவ நம்ம வீட்டுக்கு வர போறாப்பா. உன்ன மாதிரியே நானும் ஈஸி சேர்ல படுத்து கிடந்த மாதிரியே கிடக்க போறேன். அதை நினைச்சாதான்ப்பா என் மனசு தாங்க மாட்டேங்குது. இங்க பாரு ரமேஷ், நம்ம தலையில எழுதுனது அவ்வளவுதான். அத நினைச்செல்லாம் இனி வருத்தப்படாத. உன் பொண்டாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல வர போறா. இல்ல ஏற்கனவே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா. என்னப்பா சொல்லுதா? என் பொண்டாட்டி வீட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாளா? ஆமல, மருமவ அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டா. அதனாலதான் என் பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கி எந்திரிக்க முடியாம கிடந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடுக்காலையில பாத்திரம் உருட்டுற சவுண்டு கேட்டுச்சு மக்கா. இப்போ புறவாசல்ல தம்மு தும்முன்னு ஏதோ சவுண்டு கேக்கு. அப்பா, அப்படின்னா என் பொண்டாட்டி வந்த வேலையை ஆரம்பிச்சுட்டான்னு நினைக்கேன். புறவாசல்ல என் பொண்டாட்டியும் உன் பொண்டாட்டியும் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காவோன்னு நினைக்கேன். ஐயோ, என் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டா. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ. எங்க அம்மைக்கும் என் பொண்டாட்டிக்கும் நடக்கப்பட்ட சண்டையை தீர்த்து வைக்கிறதுலயே என் காலமே கழிஞ்சு போயிரும் போலுக்க. அம்மா, என்ன நடக்குது இங்க? பாரு ரமேஷ், முழுசா என் மருமவளா மாறின உன் பொண்டாட்டிய பாரு. பாத்தியால என் மருமவ எவ்வளவு அழகா துணி துவைக்கான்னு. அம்மா, இது நம்புற மாதிரி இல்லையா? நம்பல, நம்பிக்கைதான் வாழ்க்கை. சும்மா என் மருமவள சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காத. அம்மா, அவ துணி துவைக்கிறத பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா தோணுது? உனக்கு என்னலாம் தோணுது? அம்மா, என் பொண்டாட்டி துணிய துவைக்க மாதிரி தெரியல. என்னையே கல்லுல போட்டு துவைன்னு துவைச்சு எடுக்க மாதிரிலாம் தெரியுது. போல, சும்மா இருல. உனக்கு எப்பவுமே காமெடி தான். அம்மா, என்ன போட்டு துவைச்சு எடுக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா காமெடி பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? இல்ல, அப்படி எல்லாம் என் மருமவ பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்காத. என் மருமவ நல்லா திருந்திட்டா. அதான் சொல்லுதம்ல, உன் பொண்டாட்டி எனக்கு நல்ல மருமகளா மாறிட்டால. இது துணி எல்லாம் துவைச்சு முடிச்சிட்டேன். சரி மருமவள, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் வேணா துணி எல்லாத்தையும் காய போட்டுட்டு வரேன். வேண்டாண்டே, என் கடமையை நான் செய்யும்போது நீங்க தடுக்காதீங்க. இங்க ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்களா? பாத்தியால என் மருமவ எவ்வளவு சிரிச்ச முகத்தோட உன்கிட்ட கேட்கான்னு. ஆமாம்மா, இந்த சிரிச்ச முகத்தை கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதாம்மா நான் பாக்கேன். எப்பா, நான் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டு எனக்கு துரோகம் பண்ணல. தங்கச்சிக்கு நல்ல புத்தி மதிய சொல்லிதான்ப்பா அங்க நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கா. நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் உட்காருங்க, நான் இப்ப வரேன். பாத்தியால எனக்கு எவ்வளவு நல்ல மருமவ கிடைச்சிருக்கான்னு. ஆமாம்மா, எனக்கு இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எப்பா, என் பொண்டாட்டி சொல்லிட்டா, வாங்க நாம எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் உட்காருவோம். என்னது எல்லாரும் என்னையே பாத்துக்கிட்டு இருக்குதிய? உங்க எல்லாருக்கும் பிடிக்குமேன்னு தான் இவ்வளவு சாப்பாடையும் வாங்கிட்டு வந்தேன். என் கையால உங்க 3 பேருக்கும் சமைச்சு தரணும்னு எனக்கு ஆசைதான் தே. ஆனா நான் இப்ப வந்ததே லேட் ஆயிட்டு பத்தியல. இனிமேல சமைச்சு கொடுத்தா நேரம் ஆயிரும். அதனாலதான் வர வழியிலேயே கடையிலேயே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் தே. மருமவள, எனக்கு பிடிச்ச பொரிச்ச மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிய? ஆமா மாமா, உங்க 3 பேருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதையெல்லாம் நான் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிடுங்க. ஏங்க நீங்களும் சாப்பிடுங்க, என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. மேனு, நீ உட்காரு, நம்ம 4 பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். எனக்கு இப்ப வயிறு பசிக்கலங்க. நீங்க 3 பேரும் சாப்பிடுங்க. அத பார்த்தாலே எனக்கு மனசெல்லாம் நிறைஞ்சு போயிரும். இப்படி ஒரு மருமவளா என் கடவுளையே நான் நினைச்சே பார்க்கல. தே சாப்பிடுங்க தே. பாரு மருமவளா, நாளைக்கு காலையிலேயே பக்கத்து வீட்டுக்காரி எய்த்து வீட்டுக்காரி எல்லாரும் உன்னை பத்தி தான் புகழ்ந்து பேச போறாவோ. அந்த அளவுக்கு நான் உன்னை பத்தி புகழ்ந்து சொல்ல போறேன் பாரு. ஏம்மா, அப்படி எல்லாம் போய் எல்லார் வீட்லயும் சொல்லி வைக்காத. அப்புறம் நம்ம குடும்பத்தை பார்த்து எல்லாரும் கண்ணு வைக்கலாம் செய்வோவோ. ஆமா மக்கா, அதுவும் சரிதான். இருந்தாலும் என்னால மருமவள புகழ்ந்து யார்கிட்டயும் சொல்லாம இருக்க முடியாதுல. பக்கத்து வீட்டு ராணி கிட்ட மட்டும் நான் எப்படியாவது சொல்லியே தீருவேன். அவ மருமவள பத்தி என்கிட்ட எப்படி எல்லாம் பீத்திட்டு நடந்தா தெரியுமா? குடிக்கிறது கஞ்சி, ஆனா என்னமோ மருமவ பிரியாணி செஞ்சு கொடுக்க மாதிரி புகழ்ந்து தள்ளுவா. இப்ப பாருல, என் மருமவ எனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு. நம்ம 3 பேருக்கும் என்னென்ன பிடிக்கும்னு அவ தெரிஞ்சு வச்சிருக்காள. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கா பாரு. ஏன் பொண்டாட்டியா கொக்காவா? சரிம்மா, நிம்மதியா சாப்பிடுங்க. சரி மக்கா, நீயும் சாப்பிடு. அப்பாடா, எல்லாரும் நல்ல மூக்கு முட்டை தின்னுகிட்டு இருக்காவோ. தின்னுங்க. ஒரே நாள்ல இவங்க 3 பேரையும் எனக்கு சாதகமா எப்படி மாத்தி
சொல்லிட்டேன். எல்லாம் ஏன் திறமை. இனி நீங்க உங்க வேலையை பாருங்க. என் வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துட்டு. எத்தே என்ன மருமகளா சாப்பிடுதியா? இல்ல தே, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிடுதேன். எத்தே உங்க ரூம்ல சேர்ல நிறைய துவைச்ச துணி எல்லாம் அப்படியே அள்ளி கொண்டு போட்டிருக்கீல மருமகளா? அந்த துணி எல்லாம் நேத்துக்கு துவைச்சதுதான், அப்படியே மடிக்கிறதுக்கு மாச்சப்பட்டு அப்படியே போட்டு வச்சிருக்கேன் பாத்துக்க. கவலையா விடுங்க தே, அதான் நான் இருக்கம்ல. பீரோ சாவியை மட்டும் தாங்கத்தே, நான் எல்லா துணியையும் நீங்க சாப்பிட்டு வர்றதுக்குள்ள அவ்வளத்தையும் மடிச்சு சூப்பரா வச்சிருக்கேன். அப்படியே சொல்லுங்க, நானும் வரணும் மருமகளா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து துணியை மடிப்போம். எத்தே உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்க பொறுமையா இருந்து நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுதேன். ஏம்மா அதான் என் பொண்டாட்டி சொல்லுதா இல்ல, நீ நல்லா சாப்பிடுமா. பீரோ சாவி அவ கையில கொடு, அவளை துணியையும் மடிச்சு ஒழுங்கா எடுத்து வச்சிருவா. சரி மக்கா, இந்த மருமகளா பீரோ சாவி. சரிங்க தே. எத்தே உங்களுக்கு இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா மருமகளா, எனக்கு தான் இடியாப்பம்னா ரொம்ப பிடிக்குமே. மருமவள எனக்கும் இடியாப்பமும் தேங்காய் பால்னா ரொம்ப பிடிக்கும். சரி மாமா. எதி உங்களுக்கு இடியாப்பம் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் தே, அதனால தான் வீட்ல இருந்து வரும்போதே இடியாப்பத்துக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணியே கொண்டுட்டு வந்திருக்கேன். நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும். ஆமா, உங்களுக்கு இடியாப்பமும் தேங்காய் பாலும். சரி மருமகள, சாப்பிடுங்க தே, நான் துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு வரேன். சரி மருமகள. எனக்கு ஒரு மவா இருந்தா கூட இந்த அளவுக்கு என்ன நல்லபடியா பாத்துக்கிட மாட்டா. என் மருமவா என்ன தங்க தட்டுல வச்சு தாங்குங்களா தாங்குதா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான். நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான். எங்க இருக்கு நாம தேடி வந்த பொருள் எங்க இருக்கு? இங்கேயும் இல்லையா? எங்க அத்தை எங்கதான் ஒளிச்சு வச்சிருக்காவளோ, அத நான் இன்னைக்கு கண்டுபிடிக்காம விட மாட்டோம்ல, அதுக்காக தானே வந்திருக்கேன். சட்டை பாக்கெட்டுக்குள்ள எங்கயாவது இருக்கா? இங்கேயும் இல்லையா? இந்த துணிக்கு இடையிலயும் இல்ல, அப்ப எங்கதான் எங்க அத்தை ஒளிச்சு வச்சிருக்காவோ? மருமவ துணியை மடிக்காம என்ன பண்ணிட்டு கிடக்கா? மருமவளே, ஏன் மருமவளே, என்னத்தே? சேர்ல கிடக்கப்பட்ட துணி எல்லாத்தையும் மடிச்சு வைக்கேன்னு சொன்னா, 2 சேர்லயும் துணி கிடக்கு. நீ அங்க என்ன மருமவள பீரோல தேடிக்கிட்டு இருக்கா? எத்தே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன மருமவள சொல்லுதா? எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கா? ஆமாத்தே, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். என்ன விஷயம் மருமவள? உங்களுக்கு போன வார குலுக்கல் சீட்டுல 10 லட்சம் ரூபாய் பிரைஸ் அடிச்சிருக்காம. என்னது 10 லட்சமா? ஆமாத்தே, உங்களுக்கு தான் 10 லட்சம் ரூபாய் பிரைஸ் அடிச்சிருக்கலாம். அந்த பணத்தை எல்லாம் நாளைக்கு தானே தாராங்களா? வெயில்ல நான் என்ன ஹனு கொளுத்துன்னு போட்டு கொளுத்தி எடுக்கு. இந்த வயசான காலத்துல நீங்க அங்கேயும் இங்கேயுமா வெயில்ல அலையாண்டாம்லத்தே. அந்த சீட்டை இப்ப என்கிட்ட கொடுத்தேன்னா அதை கொண்டுட்டு போய் கொடுத்து ரூபாயை வாங்கிடலாம்ல. உடனே அப்படியே கையோட என் அக்கௌண்ட்லயே போட்டுட்டு வந்துருவோம்லத்தே. அதுக்குதான் அந்த சீட்டை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். மருமவளே, நீ நல்லா தானே இருக்கா? இப்பயே இப்படி உளறிட்டு கிடக்கா? அந்த சீட்டை கொஞ்சம் எடுத்து தாங்கத்தே. காலையில கொஞ்சம் நீங்க எந்திரிக்கிறதுக்கு நேரம் ஆயிட்டுனா நான் சீக்கிரம் போயிட்டு வந்துரும் பத்தியலா, அதுக்கு தான் கேக்கேன். ஆமா, என் மருமவையா இப்படி உளறிட்டு கிடக்கா? 10 லட்சம் ரூபாய் சீட்டா, குலுக்கல் சீட்டா? ஐயோ, அந்த வயலட் கலர் துணிக்கு இடையிலேயே வச்சிருக்கிறியா? நானும் இவ்வளவு நேரம் தேடினா எனக்கு கிடைக்கலையா? இப்பதானே புரியுது என் மருமவை என்னத்துக்கு மாங்குன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்தான்னு. 10 லட்சம் ரூபாய் பிரைஸ் கிடைச்சிருக்கு, நீ எவ்வளவோ கொளுத்தி விட்டுருக்கா. அதை நம்பிக்கிட்டு இங்க வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு கிடக்கா. எப்படி சாமர்த்தியம் என் மருமவளுக்கு. இவ மருமவனா, நான் மாமியார். அதான் துணியை மடிச்சு வைக்கேன்னு பீரோ சாவியை தாங்கத்தேன்னு கேட்டாலோ. இந்த மருமவளா வாங்கிக்க. இதுதான் அந்த குலுக்கல் சீட்டோ? என்ன இது? ஜனவரி மாசம் 350 ரூபா, பிப்ரவரி மாசம் 250 ரூபா, மார்ச் மாசம் 175 ரூபாயா? மருமவளா, இது நம்ம பக்கத்து தெருவுல சங்கரனே மளிகை கடை வச்சிருக்காம்ல, அந்த கடையில நம்ம அக்கவுண்ட் வச்சிருக்கோம்ல, அந்த பேப்பர் தான் இது. 3 மாசம் கொடுக்க வேண்டிய பாக்கி தான் இதுல எழுதி வச்சிருக்கு. இது அப்படினா குலுக்கல் சீட்டு. இதையே குலுக்கி போட்டு எடுத்துக்க, எந்த மாசம் ரூபா கட்டலாம்னு. யாரோ எனக்கு பிரைஸ் அடிச்சிருக்கேன்னு உன் காதுல பூவை சுத்தி விட்டுருக்காவோ. அப்படினா உங்களுக்கு குலுக்கல் சீட்ல பிரைஸ் எல்லாம் அடிக்கலையா? ஆமா, காதுல சுத்தின பூவெல்லாம் காஞ்சி கிடக்கு, எடுத்து தூர போடு. பேப்பர் அப்படியே பாத்துக்கிட்டு நிக்காத, சேர்ல கிடக்கப்பட்ட எல்லா துணியையும் மடிச்சு வை. அதான் நான் பார்த்தேன், என் மருமவ திடீர்னு எல்லாரும் மேல அக்கறையா இருக்காளே.